எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். நம்முடைய மனதை கொண்டே நாம் மனிதர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். மனிதர்களாகிய நம்முடைய முதன்மையான அடையாளமே நம்முடைய மனம்தான். நம்முடைய மனதில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய மனதில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்பிய நமக்கான வாழ்க்கை. நாம் உடல் சுகவீனங்களோடு இருக்கின்றோம் என்றால் மனம் சீரற்ற தன்மையில் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். உடல் சுகவீனங்கள் நமக்கு உணர்த்த வேண்டியது நம்முடைய மனம் சரியான தன்மையில் இல்லை என்பதை மட்டும்தான். மனம் சீரடையும் போது உடல் நலமடையும் என்பது இறைவன் படைத்து வைத்த விதி. இறைவனுடைய உதவியை கொண்டு நம்முடைய மனதை சீரமைத்துக் கொள்வதற்கான செயல்முறைகளில் நாம் ஈடுபடுவோம். வழிகாட்டுவது இறைவனை தவிர யாரும் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு. மனம் சீரற்ற தன்மையில் இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நன்மை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தோம், அதை செய்ய முடியாம இருக்கக்கூடிய தன்மை, அப்படியே செஞ்சாலும் அதுல தொடர்ந்து ஈடுபட முடியாத தன்மை, தீமைன்னு தெரிஞ்சும் அது விட்டு விலக முடியாத ஒரு தன்மை, அப்படியே அப்பப்ப விலகினாலும் தொடர்ச்சியா அதுல இருந்து விலகி இருக்க முடியாத ஒரு நிலை, இதெல்லாம் தான் மனதின் சீரற்ற தன்மைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய எல்லோருக்குமே இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் நம்ம தொடர்ச்சியா செய்ய முடியறது இல்லை. எல்லா விதமான தீமைகள்ல இருந்து நம்ம தொடர்ச்சியா விலகி இருக்கிறது இல்லை. இதுதான் மனதின் சீரற்ற தன்மைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையா இந்த தன்மையை நாம சரிப்படுத்துறதுக்காக தான் தியானம் என்ற ஒரு பயிற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிற்சி என்பது ஒன்றை சீர்படுத்த உதவக்கூடிய ஒரு செயல்முறை. எந்த ஒரு செயல்முறையையும் நாம் இந்த உலகத்துல செஞ்சுக்கலாம். அதுல இறைவனுக்கு இணை வைப்பு இருக்கக்கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் கண்டிஷன். இந்த ஒண்ணுக்குள்ளேயே எல்லா நன்மைகளும் அடங்கிடும். இறைவனுக்கு இணை வைப்பு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு இணையாக யாரையும் எதையும் வைக்கக்கூடாது. இந்த ஒரு ஒழுக்கத்துல நம்ம இருந்துட்டாலே எல்லாமே ஒழுக்கமா அமைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஸோ இன்னைக்கு நாம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நம்ம வகுப்புல சொன்ன மாதிரி பிரச்சனை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் தானே. அப்போ பிரச்சனை சீரற்ற தன்மை நம்முடைய மனதில் இருக்கிறது. நம்முடைய மனதிற்கு நாம் செல்ல வேண்டும். நம்முடைய மனம் பறந்து விரிந்து இருக்கிறது. ஆனால் மனதின் மையம் நம்முடைய உள் சூழலில் இருக்கிறது. நம்முடைய உள் சூழலுக்கு சென்று திரும்பி அதில் நிலை பெற்று நாம் பழக வேண்டும். இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரோம். அதுக்கப்புறம் உள்ள போய் என்ன நடக்குது, என்ன நடத்தணும், இதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம உள்ள இருக்கணும். சரியா? ஸோ ஆக சூழலுக்குள் திரும்புவது என்பதை எப்படி செய்ய முடியும் என்றால் உடலை கொண்டு செய்ய முடியும். ஏன்னா எந்த ஒரு செயலுமே உடலை கொண்டுதான் செய்ய முடியும். இந்த செயலுடைய கரு மனதில் நடக்கலாம். ஆனால் அந்த செயலின் தொடக்கம் உடலை கொண்டு. ஒரு பயிற்சி என்றாலே உடலை கொண்டு. இப்போ உடலில் நம்முடைய கண்களை மூட வேண்டும். சமாதானமாக விருப்பத்தோடு நம்முடைய கண்கள் இரண்டையும் மூடி புற சூழலிலிருந்து விடுபட்டு அகசூழலுக்குள் நாம் திரும்பி இருக்கின்றோம். இந்த செயலை நான் விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு கண்களை மூடி இருக்க வேண்டும். இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை. இதை நம்ம பழகலாம். சரியா? ஸோ நம்ம எல்லாருமே இப்ப தியானத்துக்கு தயாராகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன செயல்முறை குறிப்பு. வகுப்புல அதிட்டானா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் தானே. அதிட்டானா என்னன்னா உடலை ஒரு சிலை போல அசைவுகள் அற்று வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம தியானத்தினுடைய நோக்கமே அகசூழல்ல நிலை பெற்று பழகுவதுதான் தியானத்தினுடைய அடிப்படை நோக்கமே. இந்த உடல் என்பது புற உலகத்திற்கானது. அதனால இந்த உடலை நாம ஒரு செயலற்ற நிலையில நிலைநிறுத்த போறோம். அப்பதான் அகசூழல்ல நம்ம இன்னும் உறுதியா திரும்பி நிலைத்திருக்க முடியும். அப்ப இந்த உடலை செயலற்ற தன்மையில நிலைநிறுத்துறதுக்கு உதவக்கூடிய
ஒரு வழிமுறை, ஒரு நுட்பம் தான் அதிட்டானம். இந்த அதிட்டானால நம்ம அசையாம உட்காரணும். அதே நேரத்துல நம்ம உடம்பு இறுக்கமா இருக்கக்கூடாது. சரியா? இறுக்கமா அசையாம உட்கார்றதுங்கிறது வேற. தளர்வா அசையாம இருக்கிறதுங்கிறது வேற. நம்ம செய்ய வேண்டியது தளர்வா அசையாம இருக்கிறது. சரியா? ஸோ தளர்வான தன்மையில் அசைவற்ற நிலையில் உடலை நிலைநிறுத்தி கண்களை மூடி தியானத்தை நாம் தொடங்க வேண்டும். சரி? ஸோ நம்ம தியானம் ஆரம்பிக்கலாம். உங்கள் கண்கள் மூடப்படட்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிறிதும் அசைவில்லாமல் முற்றிலும் தளர்வான ஒரு தன்மையில் எப்படி நீங்க உட்கார்றீங்களோ, எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். ஆனா எப்படி உட்கார்றீங்களோ அதே நிலையில தான் பிராக்டிஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும். அதுல சில சேலஞ்சஸ் வரலாம். அதை போக போக நம்ம அட்ரஸ் பண்ணிக்கலாம். அதிட்டானாவில் உடலை நிலைநிறுத்துங்க. கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது உங்கள் கவனம் திரும்பட்டும். கண்ணை மூடி இருக்கும்போது உங்க மனசுல இருக்க வேண்டிய உணர்வு என்னன்னா, நான் என்னுடைய புற உலகத்திலிருந்து, புற சூழல்ல இருந்து விலகி என்னுடைய அக சூழலுக்குள்ள நான் திரும்பி இருக்கிறேன். இந்த செயலை நான் விருப்பத்தோட செய்றேன். என் மனசை சீராக்கிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட இந்த செயலை நான் செய்றேன். அப்படின்ற அந்த ஒரு சங்கல்பத்தோடு வெறுமனே கண்களை மூடி இருக்கலாம். வேறு எந்த கட்டளையும் இப்போது உங்களுக்கு இல்லை. எண்ணங்கள் பல வருவது பற்றி எந்த கவலையும் தேவையில்லை. எண்ணங்களை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நாம அக சூழலுக்குள்ள நிலைத்திருந்து பழகுவோம். வேறு எந்த கட்டளையும் இல்லை. கண்களை மூடி இருக்க வேண்டும். கண்களை திறக்க வேண்டும் என்ற எந்த உந்துதலும் நம்முடைய மனதில் எழ வேண்டாம். அப்படி எழுந்தாலும் அது எழுகிறது என்று மட்டும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆனால் கண்களை திறக்கக்கூடாது. கம்பல்சிவா கூட கண்ணை மூடி இருந்து நாம தியானத்துல நிலைத்திருக்கணும்.
உங்கள் உடலை நீங்கள் அதிட்டானாவில் நிலைப்படுத்தி வைத்திருப்பதை அவ்வப்போது உணர்ந்து கொள்ளுங்கள். அது அகசூழலில் நீங்கள் இன்னும் உறுதியாக நிலைத்திருப்பதற்கு உதவ முடியும். நான் என் உடலை அசைவற்ற தன்மையில், தளர்வான தன்மையில் நிலைநிறுத்தி என்னுடைய அகசூழலில் நான் நிலை பெறுவதற்காக செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். நீங்கள் கண்களை மூடி அமர்ந்திருக்கும் போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டாம். எதையும் செய்யலாம், எதையும் செய்யாமலும் இருக்கலாம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லாட்டினா தியான செயல் அழுத்தம் நிறைந்த ஒரு செயலாக மாறிவிடும். மூச்சு கவனிக்கலாம், கவனிக்காம இருக்கலாம். எண்ணங்கள் பின்னால போகலாம், போகாம இருக்கலாம். தூக்கம் வரலாம், தூக்கம் வராமல் இருக்கலாம். உடம்புல திடீர்னு அசைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ஐயோ! அதிட்டானால் இருக்க சொல்லியிருக்கிறாங்களே, செய்யக்கூடாதே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அந்த எல்லையை மீறி அசைய வேண்டிய ஒரு தூண்டல் வந்தால் அசைந்து கொள்ளுங்க. ஏன்னா, நம்மளுடைய கோர் அப்ஜெக்டிவ் ஒண்ணே ஒண்ணுதான். கண்ண மூடி இருக்கணும். அவ்வளவுதான். அத மட்டும் மீறக்கூடாது. மத்த எல்லாத்தையும் மீறலாம், மீறாமலும் இருக்கலாம். ஸோ எந்த பிரஷரும் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் கண்ண மூடி தியானத்துல தொடர்ந்துருங்க.
என்னடா இப்படி சும்மாவே உட்காந்துருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுல எழும். நீங்க சும்மா உட்கார்ந்துடல, அகசூழலில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நுட்பமான செயல். நீங்கள் செயல் புரிந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த ஒரு தெளிவோடு சமாதானமான முறையில் கண்களை மூடி இருத்தலில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்னொரு கேள்வி வரும். நம்ம கண்ணை மூடி இருந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்ப நம்ம சொல்லிக்க வேண்டிய பதில், எவ்வளவு நேரம் ஆனா என்ன, கண்ணை மூடி இருப்போம். எப்போ கண்ணை திறக்கணுன்ற வழிகாட்டல் வருதோ அப்ப திறந்துக்கணும். இதுதான் நம்மளுடைய மனநிலையாக இருக்கு. தியானத்தில் கண்களை மூடி தொடர்ந்து இருக்கணும். கண்களை மூடி நாம் தியானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சமயம், நமக்கு ஏதாவது கஷ்டத்தை நம்ம உணர்றோம் அப்படின்னா, அது மனம் 2 புற உலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ், ஒரு அழுத்தம் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அக உலகத்துல இருந்து தொடங்குற இந்த சமயத்துல நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள், உணர்ச்சிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். வெளியில போகணும், வெளியில போகணும், கண்ணை திறக்கணும். கண்ணை திறந்து வெளியில போ அப்படிங்கிறத மனம் 2 நேரடியா சொல்லாது. பல கஷ்டங்களை கொடுக்கும். அந்த கஷ்டங்களை நம்ம சகிச்சுக்கணும். அக உலகத்துல இருக்க தொடங்குற ஆரம்ப காலத்தை நாம கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட தான் கடக்கணும். இது எல்லாருக்கும் அந்த அழுத்தங்கள் இருக்குமான்னு தெரியாது. பட் இருந்தா அது இப்படித்தான் நீங்க அட்ரஸ் பண்ணிக்கணும். தொடர்ந்து தியானத்தில் நிலைத்திருக்க.
அதிட்டானா என்ற அசைவற்ற தன்மையில் உடலை நிலைநிறுத்தி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இடையிடையே அதனை நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள். உடல் அதிட்டானாவில் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் அவ்வப்போது சோதித்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான குறிப்பை சொல்ல இருக்கின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அதிட்டானால நாம இருந்துகிட்டு இருக்கோம். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லும்போது, நீங்கள் கண்களை திறந்து விடக்கூடாது. உடலை மட்டும் அந்த அசைவற்ற தன்மையிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் கண்களை மூடியிருங்கள். கண்களை திறத்தலை நீங்கள் செய்யும்போது, அது சில நேரங்களில் உடல் அடிப்படையில் சில சுகவீனங்களை ஏற்படுத்தலாம். எனவே முதலில் உடலை தளர்த்திவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 30, 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா கண்களை திறப்பது தான் சரியான முறை. அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கண்களை மூடி தியானத்தில் தொடர்ந்திருங்கள். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது மெதுவாக நாம் கண்களை திறந்து தியானத்தை நிறைவு செய்துள்ளோம். கண்களை திறந்து கொள்ளும். ஸோ இன்னைக்கு நாம தியானம் செய்யல. தியானத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு செயலை செய்தோம். இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ஒரு செயலுக்கு நாம தயாராகிறோமோ, அந்த அளவுக்கு அந்த செயலை நாம் நேர்த்தியாக செய்ய முடியும். சரியா? ஸோ இது பயிற்சி குறிப்புகளுடன் கூடிய ஒரு பிராக்டிஸ் செஷன். ஆரம்ப நிலைகள்ல இந்த பயிற்சி குறிப்புகளுடன் கூடிய பிராக்டிஸ் செஷன்ல நீங்க கலந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கண்ண மூடி இருக்கிறது தானே, அது எங்கே வேணா பண்ணலாம் அப்படின்றதும் சரிதான்.
ஆனால் அடிப்படை நிலையில சில வழிகாட்டல்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின், இந்த அதிட்டானால இருக்கும்போது எனக்கு கால் மரத்து போகுது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் சில பேருக்கு இருக்கலாம். ஒரு எல்லை வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்லை என்னால் முடியலன்னா நீங்கள் அசைந்து கொள்ளலாம். சரியா? அசைந்து விட்டு உங்களை சுகப்படுத்தி கொண்டு விட்டு மீண்டும் அதிட்டானாவில் தொடர வேண்டும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்து, தியானத்தில் நாம் ஈடுபட்டிருக்கும்போது உடலுக்கு இயற்கை உபாதைகள் ஏற்படுமானால் அதை முதலில் நிறைவேற்ற வேண்டும். அதை நீங்கள் அடக்கி கொண்டு தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடலுடைய நியாயமான தேவைகளுக்கு நாம் உடனடியாக மதிப்பளிக்க வேண்டியது முக்கியம். தண்ணி தவிக்குது, ரெஸ்ட் ரூம் போகணும்னா பிரேக் த மெடிடேஷன், போயிட்டு வந்துட்டு உடல் அளவில் ஓரளவுக்கு சுகமா இருக்கும். முக்கியமா இந்த இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. சரியா? ரெண்டாவது, அடுத்த குறிப்பு, தண்ணி தாகத்தோட தியானிக்க அமராதீர்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட நம்ம தியானம் ஆரம்பிக்கலாம். இடையில தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில தண்ணி தவிச்சாலும் தியானத்தை நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு தியானத்துல தொடரும். சரியா? ஸோ இதெல்லாமே முக்கியமான குறிப்புகள். இந்த கண்ணை மூடி இருக்கும்போது சிலருக்கு தலைவலி வரலாம். முக்கியமா தலைவலி வரும். ஒரு விதமா தலை சுத்துற மாதிரி இருக்கும். நம்ம உடம்பு வந்து அப்படியே பெருசாகிற, ஒரு பலூன் மாதிரி பெருசாகிற மாதிரி இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அனைத்தையுமே சகித்துக் கொள்ளும். இது எல்லாமே இந்த மனம் 2 காட்டக்கூடிய பூச்சாண்டிகள். கண்ணை திறந்து வெளியில போ, அப்படி அந்த நோக்கத்தில் தான் எல்லாத்தையும் செய்யும். நீ என்னும் செஞ்சுக்கப்பா, நான் கண்ணை திறக்கிறதா இல்லைன்ற ஒரு உறுதி இருக்க வேண்டும். நம்ம இந்த வகுப்புல சொன்னோம் இல்லையா, நம்முடைய மனதை சீராக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பமே ஒரு செயல்திறனை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கு. அந்த செயல்திறன் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டே இருக்கும். சரி? ஸோ நான் சொல்றேன், இன்னும் தியானம் செய்ய ஆரம்பிக்கல, தியானத்துக்கு தயாராகிறோம். மீண்டும் ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துகின்றேன். இந்த தியானம் என்பது ஒரு பயிற்சி. இதை நீங்க வந்து மற்ற எதனோடும் இதை நீங்க ஒப்பிடக்கூடாது. இது ஒரு பயிற்சி. இப்போ பயிற்சியை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். பயிற்சி குறிப்புகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் பயிற்சி நல்லபடியா பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பயிற்சி, இது ஒரு மருத்துவம். இதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டே ஆகும். இது வந்து உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்றது மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. நீங்க தான் முதல் படி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இறைவனுடைய வழிகாட்டல் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து நாம் இறைவன் காட்டக்கூடிய இந்த நேர்வழிக்கான பயணத்தில் நிலைத்திருப்போம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த ப்ராக்டிஸ் செஷன் பற்றின அறிவிப்புகள் வரும். இந்த செஷனுடைய ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கை உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வீடியோ அப்படி ஓட விட்டுட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஆடியோவும் கொடுக்கப்படும். அந்த ஆடியோலாம் வேணும் அப்படின்னா இந்த டிவைன் மெடிடேஷன் செஷன் ஒரு டெலிகிராம் லிங்க் ஒன்று உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2020 என்னென்ன செஞ்சோமோ எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி.